ஸோ இன்டீரியர் வந்து நான் கொஞ்சம் வந்துட்டு எக்ஸைட் ஆனேன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் எதுவுமே தெரியல. ஸ்லீப்பர் கேபின்றது தெரியுது, 2 பேர் கோ டிரைவர் இருந்துக்கலாம். ஸோ டிரைவருக்கான சீட்டு கம்ஃபர்டபுளாக இருக்குது. அந்த நம்ம டிரைவர் சீட்டுக்கான அந்த அட்ஜஸ்டபுள்லாம் பார்த்தோம்ல, அது எல்லாமே இதுலேயே இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, இங்கே புதுசாக இருந்துச்சுன்னா இந்த 3 வாக்கி டாக்கீஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த 3 வாக்கி டாக்கீஸ் வந்து இவங்களும் யூஸ் பண்ணிக்கலாமா, அட் த சேம் டைம் டிரைவருக்கு ஒன்று இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அது போக வந்து ரியரில் வந்து கேமரா வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி எந்த ஒரு சேஞ்சஸுமே இதில் பண்ணல. அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தோம்ல எக்ஸ்ட்ரா லைட்ஸ் மாட்டியிருந்தாங்களே, அதுக்கான சுவிச்சஸும் இருக்குது. இது போக ஸ்பீட் மெயின்டைன் பண்ணணுன்னா நம்மளுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குது. ஸோ ஏசிஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இது போக இந்த வண்டி வந்து பிடிஓ ஆப்ஷனோட வருது. பிடிஓ ஆப்ஷனுக்கான சுவிச்சஸும் இதிலே அவைலபிளாக இருக்குது. அசோக் லேலண்ட் இருக்குது, டாட்டா இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ண மாட்டிங்களா அப்படின்ற கேட்டதுக்கு, பாரத் பென்ஸ் வந்து எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அசோக் லேலண்ட் டாட்டா ஓகே, புல்லர்ஸ் மேக்ஸிமம் அசோக் லேலண்ட் டாட்டா யூஸ் பண்ணுவாங்களாம், அசோக் லேலண்ட் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்களாம், அது போல் வால்வோ யூஸ் பண்ணுவாங்களாம். இவங்க வந்துட்டு லாங்காக இருக்கனால கம்ஃபர்டபுள்காண்டி பாரத் பென்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு இது ஓகேவான ஒரு விஷயம் தான்.